வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் தரன் ரட்னம். இது எனது ஐடி அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் ஒரு யூடியூப் சேனல். இந்த சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இன்றைய பதிவு மைக்ரோசாஃப்ட் OneNoteனை பற்றியது. அதாவது இந்த மைக்ரோசாஃப்ட் OneNote என்றால் அது ஒரு டிஜிட்டல் நோட்புக். அதை பற்றித்தான் நான் இன்று உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்த இருக்கின்றேன். அவற்றில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் காணப்படுகின்றது, அதனை நாங்கள் எவ்வாறு ஆர்கனைஸ் பண்ணி அதனை நாங்கள் ப்ராப்பராக பாவிக்கலாம் என்பதைத்தான் இன்று நான் உங்களுக்கு காட்டித்தர இருக்கின்றேன். லெட்ஸ் see the டெமோ. நான் இப்பொழுது என்னுடைய பிசிக்கு வந்துள்ளேன். இப்பொழுது இந்த மைக்ரோசாஃப்ட் OneNoteனை எவ்வாறு ஓப்பன் பண்ணுவது என்பதை பார்ப்போம். அதுக்கு நாங்கள் இந்த குயிக் சர்ச் பாக்ஸில் OneNote என்று டைப் பண்ணுவோம். அப்போ இப்பொழுது நாங்கள் இந்த OneNote, அதாவது விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோடு வருகின்ற இந்த OneNote பற்றி தான் நான் இன்று உங்களுக்கு படிப்பிக்க இருக்கின்றேன். அப்போ அதனை கிளிக் பண்ணுவோம். இதுதான் அந்த OneNote. இப்பொழுது கிளவுடில் ரன் பண்ணுகின்ற இந்த OneNoteஐ எவ்வாறு ஓப்பன் பண்ணலாம் என்பதை காட்டி தருகின்றேன். இதற்கு நீங்கள் office.com என்ற வெப்சைட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் சைன்இன், உங்களுக்கு ஏதாவது நிச்சயமாக ஒரு மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டினை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அப்போ இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இங்கே காணப்படுகின்றது இந்த OneNote. இதுதான் இந்த OneNote. மற்றது இந்த OneNoteம் உங்களுடைய கம்ப்யூட்டரில் பிசியில் காணப்படுகின்ற OneNoteம் சிங்க் பண்ணும். அதாவது கம்ப்யூட்டரில் நீங்கள் கிரியேட் பண்ணுகின்ற நோட் புக்ஸ் எல்லாம் இந்த கிளவுடில் நீங்கள் பார்க்கலாம். இதனை நான் உங்களுக்கு பிறகு காட்டி தருகின்றேன். இப்பொழுது நாங்கள் எங்களுடைய மொபைல் ஃபோனில் எவ்வாறு இந்த OneNote என்னும் ஆப்பை நாங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவது என்பதை நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் ஐஃபோன் வைத்திருந்தால் ஆப்பிள் ஸ்டோருக்கு சென்று அதனை டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போ என்னுடைய ஃபோன் ஆண்ட்ராய்டு என்றபடியே நான் ப்ளே ஸ்டோருக்கு சென்று இப்போ OneNote என்பதை நாங்கள் சர்ச் பண்ணுவோம். இப்போ இங்கே பாருங்கள், OneNote மைக்ரோசாஃப்ட் 365 என்பது இங்கே காணப்படுகின்றது. அதனை கிளிக் பண்ணுவோம். இப்போ இதனை நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுவோம். இப்பொழுது இந்த ஓப்பன் என்ற பட்டனை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இந்த OneNote என்ற ஆப் உங்களுக்கு இங்கே ஓப்பன் பண்ணி காணப்படுகின்றது. பிசியில் பாவிக்கின்ற OneNoteம் அதே மாதிரி கிளவுடில் பாவிக்கின்ற OneNoteம் மற்றது உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் பாவிக்கின்ற OneNoteம் ஒரே மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டுடன் லிங்க் பண்ணியிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் இப்போ இந்த நோட்புக்கை பிசியில் க்ரியேட் பண்ணுனா அது கிளவுடில் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி கிளவுடில் நீங்கள் க்ரியேட் பண்ணால் உங்களோட பிசிலையும் பார்க்கலாம், இந்த மொபைல் ஃபோன்லேயும் பார்க்கலாம். அதாவது இந்த 3 டிவைசஸோடையும் அது சிங்க் பண்ணும். இப்பொழுது நான் என்னுடைய பிசிக்கு மைக்ரோசாஃப்ட் OneNoteனை ஓப்பன் பண்ணி வைத்துள்ளேன். இந்த OneNoteனை நாங்கள் எவ்வாறு ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் பாவிக்கலாம் என்பதை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இந்த OneNoteல் நீங்கள் உங்களுடைய சொந்த படிமுறைகளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதாவது ஓவன் ஹைராக்கிஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ இதில் டாப் லெவலில் இருக்கிற ஹைராக்கி நோட்புக். அப்போ இந்த நோட்புக் கணக்க பேஜஸை கொண்டதாக காணப்படும். இந்த நோட்புக்கில் நீங்கள் செக்ஷன் என்பது இரண்டாவது படி. அதாவது இந்த செக்ஷன் என்பது ஒரு புக்கில் சாப்டர்ஸ் மாதிரி. ஓகே, அப்போ இந்த செக்ஷன்லே பேஜஸ் காணப்படும். அப்போ இந்த ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நாங்கள் பல பேஜஸை நாங்கள் கொண்டிருக்கலாம். இந்த பேஜஸில் தான் நாங்கள் எங்களுடைய ஆக்சுவல் நோட்ஸை நாங்கள் எழுத போகின்றோம். இப்பொழுது நாங்கள் இந்த நோட்புக் செக்ஷன் பேஜஸை எவ்வாறு நாங்கள் கிரியேட் பண்ணலாம் என்பதை பார்ப்போம். இப்போ என்னுடைய இந்த நோட்புக்கில் பாருங்கள், நான் ஒரே ஒரு நோட்புக் வைத்திருக்கின்றேன். அதாவது யூடியூப் சேனல் என்பது எனது நோட்புக். இப்போ நாங்கள் இன்னும் ஒரு நோட்புக்கினை இப்பொழுது கிரியேட் பண்ணுவோம். அப்போ அதை நீங்கள் 2 விதமாக செய்யலாம். இந்த blank ஏரியாவில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணும் பொழுது நீங்கள் நியூ நோட்புக் என்பதை இதை கிளிக் பண்ணுவதன் மூலம் புதிய நோட்புக்கை நீங்கள் கிரியேட் பண்ணலாம். அல்லாவிட்டால் இங்கே காணப்படும் அட் நோட்புக் என்பதை கிளிக் பண்ணுவோம். நீங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இப்போ நான் இப்போ கரண்ட்ஸ் ரெசிபி என்னும் ஒரு நோட்புக்கை நான் கிரியேட் பண்ணுகிறேன்.
ஓகே, இப்பொழுது அந்த பேரண்ட்ஸ் ரெசிபி என்னும் ஒரு புதிய நோட்புக்கினை நான் க்ரியேட் பண்ணி விட்டேன். இப்போ அப்படி நீங்கள் ஒரு புதிய நோட்புக்கை க்ரியேட் பண்ணும் பொழுது அந்த புது செக்ஷன் ஒன்று காணப்படுகின்றது. அது வந்து நியூ செக்ஷன் 1. அதுக்கு அதில் இருக்கின்ற ஒரு பேஜை வந்து அன்டைட்டில் பேஜாக அது டீஃபால்ட்டாக க்ரியேட் பண்ணும். இப்போ நாங்கள் இந்த நியூ செக்ஷன் 1 இந்த செக்ஷனை வந்து நாங்கள் பேரையும் மாற்றுவோம். அப்போ வந்து என்னுடைய ரெசிப்பியில் வந்து நிறைய விஷயங்கள். முதலாவது அப்படி இது ஒரு செக்ஷன். இன்னும் ஒரு செக்ஷனை நான் க்ரியேட் பண்ணுகின்றேன். மெயின் டிஷ்ஷஸ். இன்னும் ஒரு வெஜிடேரியன், இன்னும் ஒன்று டெசர்ட் என்பதையும் க்ரியேட் பண்ணுகின்றேன். அப்போ இதுதான் இந்த நோட்புக், அதாவது டேரன்ஸ் ரெசிபி என்ற நோட்புக்கில் காணப்படுகின்ற செக்ஷன்ஸ் எல்லாம் வந்து இங்கே காணப்படுகின்றது. இப்போ நாங்கள் இதில் வெஜிடேரியன் என்பதில் வந்து இப்போ நாங்கள் ஒரு ரெசிபியை நாங்கள் எழுதுவோம். இப்போ வந்து எனக்கு மிக பிடித்த ஒரு கறி வந்து எக் பிளான் கறி. ஓகே, நாங்கள் ஸ்ரீலங்கன் எக் பிளான் கறி. இப்போ நீங்கள் இங்கே டைட்டில் நீங்கள் டைப் பண்ணும் பொழுது அந்த பேஜில் நேம் வந்து இங்கே காணப்படுகின்றது. இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து இந்த ஸ்ரீலங்கன் எக் பிளான் கறி ரெசிபி இங்கே நோட்ஸில் நான் போட்டு வைத்துள்ளேன். நாங்கள் இதுவரை பார்த்த ஹைரார்க்கி வந்து இப்போ நோட்புக், தென் செக்ஷன்ஸ், அதுக்கு பிறகு பேஜஸ். இப்போ இன்னும் சில ஹைரார்க்கிஸ் இங்கே காணப்படுகின்றது. அதை உங்களுக்கு இப்பொழுது காட்டி தருகின்றேன். இந்த செக்ஷனை வந்து நீங்கள் குரூப் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் கிளிக் பண்ணி இங்கே கிளிக் பண்ணி போட்டு இதில் வந்து பாருங்கள், இப்போ நியூ செக்ஷனை க்ரியேட் பண்ணலாம். மற்றது இன்னும் ஒரு ஆப்ஷன் இங்கே காணப்படுகின்றது, நியூ செக்ஷன் குரூப். இதை கிளிக் பண்ணுவோம். இது வந்துட்டு நாங்கள் இப்போ ஹை கலோரிஸை கொண்ட ஒரு ஒரு குரூப்பை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். இப்போ வந்து இன்னும் ஒரு குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ண வேணும்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக இதில் ஏதாவது ஒன்றை கிளிக் பண்ணி போட்டு தான் அதை செய்யவும். இப்போ இங்கே வந்து நாங்கள் இதை கிளிக் பண்ணும்போது இப்போ லோ கலோரிஸ். இப்போ இன்னும் ஒரு குரூப்பை நீங்கள் க்ரியேட் பண்ண வேணும்னு சொன்னால் அதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி போட்டு தான் நீங்கள் இதில் வந்து சென்று இந்த நியூ செக்ஷன் குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும். இல்லாட்டி இப்போ இதை கிளிக் பண்ணி போட்டு செய்தோம்னு சொல்லி சொன்னால் அது வந்து இப்போ இந்த ஹை கலோரிஸுக்குள்ளே இன்னும் ஒரு சப்ஸ் குரூப்பாக வந்துவிடும். அப்படியும் நீங்கள் செய்யலாம். அந்த ஹைரார்க்கியும் இங்கே அது காணப்படுகின்றது. ஓகே, ஸோ இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து நீங்கள் டெசர்ட்டை கொண்டு போடலாம், வெஜிடேரியனை கொண்டு போடலாம். ரைட், அப்போ பாருங்கள், இந்த லோ கலரிஸ்க்குள்ளே நாங்கள் உலகத்தையும் மூவ் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷனை வந்து இந்த லோ கலரிஸ் என்னும் செக்ஷனுக்குள்ளே நாங்கள் மூவ் பண்ணி வைத்திருக்கின்றோம். சில வேளைகளில் இப்போ ஒரு பேஜில் வந்து நிறைய நோட்ஸ் வரலாம். ஸோ அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நீங்கள் அந்த பேஜை வந்து இன்னும் சப் பேஜாக சப் பேஜஸாக அதை நீங்கள் மாற்றலாம். உதாரணமாக இது பாருங்கள், இந்த ஸ்ரீலங்கா எக் பிளான் கறி ரெசிபி என்ற பேஜ் வந்து இப்போ பெரிய பேஜாக இருந்தால் அதில் நீங்கள் இன்னும் ஒரு சப் பேஜ் அந்த நோட்ஸை வந்து இன்னும் ஒரு பேஜுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்படி ஸ்ப்ளிட் பண்ணதுக்கு முதல் நீங்கள் இன்னும் 2 பேஜஸை வந்து க்ரியேட் பண்ணுதல் வேண்டும். அதை நீங்கள் அந்த சப் பேஜை க்ரியேட் பண்ணுவதற்கு முதல் இருக்கின்ற பேஜோடு இன்னும் அடிஷ்னல் பேஜஸை க்ரியேட் பண்ணுதல் வேண்டும் முதலாகும். இப்போ இதை வந்து நான் டெஸ்ட் 1 போடுகின்றேன். இன்னும் ஒரு பேஜை நான் க்ரியேட் பண்ணுகின்றேன். அதனை வந்து டெஸ்ட் 2 சொல்லி போடுகின்றேன். அப்போ இந்த ஸ்ரீலங்கன் எக் பிளான் கறி ரெசிபி என்ற பேஜில் இருக்கிற சில நோட்ஸை கொண்டு வந்து நீங்கள் இந்த டெஸ்ட் 1 போட்டுட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் 1 வந்து சப் பேஜாக மாற்றலாம். அதை எவ்வாறு செய்வது என்பதை பாருங்கள். இதில் ரைட் கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் வந்து இதுக்கு மேக் சப் பேஜ். அப்போ இந்த பேஜுக்குள்ளே பாருங்கள். ரைட், அதாவது ஸ்ரீலங்கன் எக் பிளான் கறி என்ற ரெசிபி என்ற பேஜுக்குள்ளே இன்னும் ஒரு சப் பேஜ் நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கின்றோம். ஓகே, இப்போ அதேமாதிரி இதனையே நாங்கள் அந்த பேஜுக்குள்ளே ஆட் பண்ண வேண்டும்னு சொன்னால் அதை இன்னும் ஒரு செய்யலாம். அப்போ இப்போ வந்து இப்போ ஸ்ரீலங்கன் எக் பிளான் கறி ரெசிபி என்னும் பேஜுக்குள்ளே 2 சப் பேஜஸ் வந்து இங்கே காணப்படுகின்றது. இப்போ உங்களுக்கு இந்த டெஸ்ட் 2 என்பது தேவையில்லை, எனக்கு இந்த சப் பேஜில் வர வேண்டாம்னு சொன்னால் அதை ரைட் கிளிக் பண்ணி போட்டு இந்த ப்ரொமோட் சப் பேஜ் பொழுது அது திருப்பி வந்து அந்த சப் பேஜிலிருந்து மெயின் பேஜுக்கு வந்துவிடும். ஓகே, அப்போ இப்பொழுது நாங்கள்
இந்த டெஸ்ட் 2 என்ற பேஜை வந்து டெஸ்ட் 1க்குள்ளே இன்னும் ஒரு சப் பேஜாக கொண்டு வர வேணும்னு சொன்னால் இதனை ரைட் கிளிக் பண்ணி இதனை மேக் சப் பேஜ்னு சொல்லும் பொழுது இப்போ பாருங்கள் எங்களுக்கு மெயினாக ஸ்ரீலங்கன் எக் பிளான் கறி ரெசிபி பேஜ் இருக்கின்றது. அதுக்குள்ள ஒரு டெஸ்ட் 1 என்ற ஒரு சப் பேஜ் இருக்கின்றது. அந்த சப் பேஜுக்குள்ளே இன்னும் ஒரு சப் பேஜ் ஒன்று காணப்படுகின்றது. இவ்வாறு ஹைரார்க்கியை நீங்கள் கூட்டிக்கொண்டு போகலாம். நான் அநேகமாக சப் பேஜுக்கு போவதில்லை, ஏன்னா அது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்துவிடும். அதனால் அதனை நான் சப் பேஜிலேயே வைத்துக் கொள்கின்றேன். ஓகே, இப்பொழுது பார்த்தோம் என்றால் இதுதான் எங்களுடைய ஹைரார்க்கி. அப்போ இந்த ஹைரார்க்கியை உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பாவித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் மைக்ரோசாஃப்ட் OneNoteன் இந்த இன்டர்ஃபேஸ் பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம். இங்கே வந்து ஹோம் என்ற ஒரு டேப் காணப்படுகின்றது. இன்சர்ட், ட்ரோ, வியூ, ஹெல்ப். இதில் வந்து நாங்கள் இந்த ஹோம் என்ற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது இங்கே காணப்படுகின்ற இந்த ரிபனில் வந்து அநேகமான பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் இவை தான் வேர்டு எக்ஸலில் காணப்படுகின்ற அதே பட்டன்ஸ் தான். இப்போ வந்து அதில் முக்கியமாக இந்த கிளிப் போர்ட் என்ற பட்டன் வந்து உங்களுக்கு தெரியும். மல்டிபிள் ஐட்டம்ஸை வந்து காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுவதற்கு நீங்கள் பாவிக்கலாம். மற்றது இந்த பட்டன் வந்து ஹைலைட் பண்ணுவதற்கு பாவிக்கலாம். இதை நாங்கள் ஹைலைட் பண்ணி போட்டு ஏதாவது ஒரு கலரை சூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இந்த ஹைலைட்டை நாங்கள் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை நாங்கள் பாவிக்கலாம். ஓகே, மற்றது இதில் ஒரு அரோமா கொண்ட ஒரு டவுன் அரோ ஒன்று காணப்படுகின்றது. அந்த டவுன் அரோ நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், இப்போ நீங்கள் ஏதாவது சப்ஸ்கிரிப்ட் ஏதாவது நீங்கள் டைப் பண்ண வேண்டும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி சூப்பர் ஸ்கிரிப்டை டைப் பண்ண வேண்டும்னு சொன்னால் இதனை பாவிக்கலாம். மற்றது ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஸ்ட்ரைக் த்ரூ செய்யணும்னு சொன்னால் இந்த பட்டனை நீங்கள் பாவிக்கலாம். மற்றது இங்கே ஒன்று இது என்னவென்று சொன்னால் டேக்ஸ்ன்னு சொல்லப்படுகிறது. அதாவது உங்களுடைய நோட் புக்கில் உள்ள உங்களோட நோட்ஸை வந்து நீங்கள் டேக் பண்ணலாம். அந்த டேக்கை வந்து பிறகு நீங்கள் சர்ச் பண்ணுவதற்கு இலகுவாக அதை டேக் பண்ணலாம். இதில் டீஃபால்ட்டாக சில டேக் வந்து இங்கே காணப்படுகின்றது. நான் இதனை வந்து பிறகு உங்களுக்கு இன்னும் ஒரு வீடியோவில் பதிவில் நான் இதனை தர இருக்கின்றேன். மற்றது வந்து இதிலே காணப்படுகின்ற இந்த பட்டன் வந்து முதலாவது பட்டன் வந்து சிங்க் பண்ணுறதுக்கு. இப்போ உங்களுடைய நோட்ஸை வந்து க்ளவுட்டில் சிங்க் பண்ணுறதுக்கு இது நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அது ஆட்டோமேட்டிக்காக சிங்க் பண்ணும். ஆனால் நீங்கள் இது வந்து ஃபோர்ஸ் டு சிங்க். மற்றது ஷேர் பட்டன், இது என்னவென்று சொன்னால் உங்களுடைய நோட் புக்கினை இன்னுமொருவருடன் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸோட அல்லது உங்களோட கோவர்க்கர்ஸோட நீங்கள் வந்து உங்களுடைய நோட் புக்கை வந்து ஷேர் பண்ணலாம். அப்போ அவர்களுடைய இமெயில் அட்ரஸ் இதில் நீங்கள் டைப் பண்ணி போட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற பெர்மிஷன் வந்து அவர்கள் எடிட் பண்ணக்கூடிய மாதிரி நீங்கள் செய்யலாம். அல்லாவிட்டால் ஜஸ்ட் வியூ அண்டு இந்த பெர்மிஷனை நீங்கள் சூஸ் பண்ணி போட்டு இந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது அந்த இமெயிலை பெறுபவருக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த லிங்கை அவர்கள் கிளிக் பண்ணுவது மூலம் இந்த நோட் புக்கை அவர்கள் பார்க்கலாம் ஓ எடிட் பண்ணலாம். அதனை அவர்கள் எடிட் பண்ணும்பொழுது அவர்கள் எடிட் பண்ணி சேவ் பண்ணும்பொழுது அது க்ளவுட் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணி காணப்படும். மற்றது இதில் இந்த பட்டனுக்கு ஒரு பேர் உண்டு, எனக்கு சரியாக தெரியும், லிபிட்ஸ்ன்னு சொல்லுவது. இதனை கிளிக் பண்ணும்பொழுது இதில் நீங்கள் சில செட்டிங்கள் செய்யலாம். இந்த ஆப்ஷன் காணப்படுகின்றது. இவற்றை நீங்கள் அதனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றது இன்சர்ட் என்ன டேப்பை நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது இப்போ உங்களுக்கு வந்து இப்போ முதலாவது டேபிள். இப்போ டேபிளை இன்சர்ட் பண்ணுவதுன்னு சொன்னால் அந்த டேபிளை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் காலம்ஸை சூஸ் பண்ணி நம்பர் ஆஃப் ரோஸ் கிளிக் பண்ணி போட்டு நாங்கள் கிளிக் பண்ணும் பொழுது அந்த டேபிள் வந்து அங்கே இன்சர்ட் பண்ணி காணப்படுகின்றது. மற்றது வந்து இப்போ இந்த ஃபைல் என்ற பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு ஃபைலை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஓப்பன் பண்ணும் பொழுது உங்களுக்கு இங்கே 3 ஆப்ஷன் தரப்படுகின்றது. அதாவது இந்த ஃபைலை வந்து உங்களுடைய நோட் புக்கில் இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் முதலாவது இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணும் பொழுது அது வந்து அந்த ஃபைல் வந்து உங்களுடைய க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணி போட்டு அந்த லிங்கை வந்து அந்த க்ளவுட்க்கு லிங்க் பண்ணியிருக்கிற அந்த ஃபைலை லிங்க் பண்ணியிருக்க அந்த லிங்கை வந்து உங்களுடைய நோட் புக்கில் வந்து இன்சர்ட் பண்ணி மற்றது வந்து இன்சர்ட் ஆஸ் அட்டாச்மெண்ட் சொல்லும் பொழுது இந்த மாதிரி காணப்படும். அந்த ஃபைல் அப்லோடையும் உங்களுக்கு நான் க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணுறதையும் உங்களுக்கு செய்து காட்டுகின்றேன். இதனை கிளிக் பண்ணி நாங்கள் ஓப்பன் இந்த பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது இப்பொழுது அந்த முதலாவது ஆப்ஷனை சூஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த ஃபைல் வந்து க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணும். இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு அப்லோடிங் டு க்ளவுட். இப்பொழுது அந்த லிங்க் வந்து தரப்பட்டிருந்தது.
இது இது எப்போ உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொன்னால், இப்போ உங்களுடைய நோட் புக்கை வந்து இன்னொருவருடன் ஷேர் பண்ணும் பொழுது, ஏதாவது அட்டாச்மெண்ட் செய்யும் பொழுது நீங்கள் அதனை க்ளவுடுக்கு அப்லோட் பண்ணி போட்டு அவர்களுடன் ஷேர் பண்ணும் பொழுது அவர்களால் அந்த ஃபைலை வந்து அவர் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ மெத்தது வந்து பிக்சர்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். அதாவது உங்களோட கம்ப்யூட்டரில் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைலை சூஸ் பண்ணி அதை நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ கேமராவிலிருந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம். மற்றது இந்த ஃப்ரம் ஆன்லைன் என்பது மற்றது இந்த ஃப்ரம் ஆன்லைன் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர்ஸ். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை வந்து இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ண போகிறீங்க. அப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால் அதை இந்த பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரம் ஆன்லைன் சொல்லும் பொழுது ஏதாவது ரைட் இப்போ டொரண்டோ சிட்டியில் படத்தை நாங்கள் தேடி பார்ப்போம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆன்லைனில் சென்று தேடி எங்களுக்கு அந்த படங்களை இங்கே தரும். அதாவது நீங்கள் இப்போ நோட் புக்கை விட்டு வெளியில் வர தேவையில்லை. நோட் புக்கில் இருந்து கொண்டே நீங்கள் படங்களை இதிலிருந்து சர்ச் பண்ணி உங்களுடைய நோட் புக்கில் வந்து அதை இன்சர்ட் பண்ணலாம். மற்றது ஏதாவது ஆன்லைன் வீடியோ இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். என்னுடைய யூடியூப் வீடியோ ஒன்றின் லிங்கை நாங்கள் இதில் போட்டு பார்ப்போம். கிளிக் ஓகே. இப்பொழுது பாருங்கள், இந்த யூடியூப் லிங்க் வந்து உங்களுடைய நோட் புக்லேயே எம்பெடட் பண்ணி காணப்படுகின்றது. அதாவது நீங்கள் இந்த நோட் புக்லேயே அதை ப்ளே பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஓகே, மற்றது லிங்க் இப்போ ஏதாவது ஒரு லிங்க் போடணும்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு பார்ப்போம். நாங்கள் கவர்மெண்ட் ஆஃப் ஒன்டாரியோட வெப்சைட்டை நாங்கள் பார்ப்போம். வெப்சைட் அது வந்து www.ontario.ca. பாருங்கள், இந்த லிங்க் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணி காணப்படுகிறது. மற்றது இந்த ஆடியோ இதை வந்து நீங்கள் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி போட்டு நீங்கள் உங்களுடைய ஏதாவது நீங்கள் ஆடியோவை இதில் ரெக்கார்ட் பண்ணலாம். மற்றது மீட்டிங் டீட்டெயில்ஸ் இதை பற்றி நான் பிறகு விளக்கம் தருகின்றேன். மற்றது இதில் சிம்பிள் காணப்படுகின்றது. இப்போ ஈக்குவேஷன் காணப்படுகின்றது. அதாவது மேத்ஸை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் நோட் ஏதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணும் பொழுது இவற்றை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்பொழுது நாங்கள் இந்த ரோ என்னும் இந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுவோம். ஓகே, இதில் வந்து காணப்படுகின்ற விஷயங்களை பார்ப்போம். இது வந்து செலக்ட் பண்ணுறது, இது இந்த ஆப்ஜெக்டுகளை நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு பாவிக்கலாம். மேட்டி இதை பற்றி பிறகு சொல்லி தருகின்றேன். அடுத்து இங்கே பாருங்கள், இந்த பென் என்று சொல்லுவது. இப்போ நீங்கள் இந்த நோட் புக் இந்த ஒன் நோட்டினை நீங்கள் டேப்லெட் பிசிலேயோ அல்லது ஒரு டச் ஸ்க்ரீன்லேயோ நீங்கள் பாவிக்கும் பொழுது உங்களுடைய ஹேண்ட் ரைட்டிங்கை வந்து அதில் நீங்கள் எழுதலாம். இப்போ பாருங்கள், இதில் என்னுடைய டச் ஸ்க்ரீன் ஹவாயுன்னு சொல்லி எழுதலாம். ஓகே, இப்போ இதில் இன்னொரு ஃபீச்சர்ஸ் வந்து காணப்படுகிறது. இங்கே பாருங்கள், இந்த லேசோ செலக்ட் இதை கிளிக் பண்ணி போட்டு இதை நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டு இங்கே காணப்படுகின்ற இந்த லிங்க் டு டெக்ஸ்ட் என்பதை கிளிக் பண்ணும்பொழுது பாருங்கள், நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதியது அது வந்து டைப் பண்ணி இங்கே தரும். மற்ற இதில் வந்து ரூலர் காணப்படுகின்றது. ஓகே, ரூலரை நீங்கள் இதில் பயன்படுத்தலாம். இந்த டிஜிட்டல் நோட்புக் என்பது மிகவும் பிரயோசனமான ஒரு டூல். இந்த டூலினை நீங்கள் இன்றிலிருந்து பாவிப்பீர்கள் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனை உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணவும். அத்துடன் மறக்காமல் என்னுடைய சேனலினை சப்ஸ்கிரைப் பண்ணவும். அத்துடன் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடவும். மீண்டும் இன்னும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.